ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 57வது நாள். இந்த 57வது நாளை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லாத நாள்னு சொல்லிடலாம். பிகாஸ் எபிசோட் சில பேர் சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாவே போர் அடித்த எபிசோட் இன்னைக்கான எபிசோடு தான். ரிவ்யூ பண்ணுறது கூட பெருசாக எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லாத ஒரு எபிசோடு. அப்புறம் எதுக்குடா நீ வீடியோ போட்டிருக்கேன்னு கேட்டால் வேறு வழி கிடையாது, போட்டு தான் ஆகணும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம தீபக்கும் முத்துவும் மஞ்சரியை பற்றி பேசிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். அண்ட் கிச்சனில் பார்த்தோம்னா திருட்டு பிரியாணி கேங் பிரியாணி செய்யலை, ஏற்கனவே மிச்சம் சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா டெய்லி சாப்பிட்டு பழக்கமாக இருக்கு போல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி சாச்சனாக்காக விட்டு கொடுக்குறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிருச்சு, அந்த பொண்ணு கிடைக்கல. ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த கேப்டன்சி போச்சுன்னா அந்த பொண்ணு நாமினேஷன் ஃப்ரீ ஆயிருங்கிற மாதிரி அவரும் நினச்சிருக்காரு. ஆனால் சௌந்தர்யா அதை நேற்றுக்கான எபிசோடில் இருந்தே நீ இப்படி விட்டு கொடுக்கறது எனக்கு உடன்பாடு கிடையாது. 1000 தான் இது உன்னோட கேப்டன்சி, உனக்கு கேப்டன் ஆகணும்னு ஆசை இருக்குது. அண்ட் உனக்காக நிறைய பேர் வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் நீ கேப்டனாக என்னென்ன பண்ணுவேங்கிறத பார்க்க ஆசை இருக்கும். ஸோ வெறும் ஒரு நாமினேஷன் ஃப்ரீயாக மட்டும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த கேப்டன்சியை விட்டு கொடுக்குறது நல்லா இல்லை. நாமினேஷன் ஃப்ரீங்கிறது கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான். அதை தாண்டி கேப்டனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதை நீ எப்படி பண்ண போறங்கிறத பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ஆவலாக இருக்கோங்கிற மாதிரி சௌந்தர்யா ஜெஃப்ரி கிட்ட நேற்றே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அதை தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. எவ்வளோதான் சௌந்தர்யா மேலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. மற்றவங்க மாதிரி ஜெஃப்ரி மண்டையை கழுவிட்டா இவ அப்படி இப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சௌந்தர்யா பண்ணது சரியான ஒரு விஷயம்தான். அண்ட் ஜெஃப்ரியுமே அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணுறக்கா விளாண்டு வின் பண்ணிட்டாப்ல. வின் பண்ணதுக்கு அப்புறமா ஜாக்லின் கேட்கும் போது, இல்லை நான் அந்த சாச்சனா எடுத்த அந்த 5 போர்டு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், வேணும்னே நான் எடுக்காமல் விட்டு கொடுத்தாங்கிற மாதிரி உருட்டிட்டு இருந்தாப்ல. அவர் உருட்டினாரா இல்லை உண்மையிலேயே அவர் விட்டு கொடுத்தாராங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவர் ஜெயிச்சிட்டாரு. அண்ட் கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சும்மாவே நம்ம தமிழ் பிக் பாஸில் ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. இப்போ மழை வேலை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு விட்டுருக்காங்க. ஆனால் வேறு இன்னும் வழியும் கிடையாது, பிகாஸ் வெளியே மழையும் போயிட்டு செட்டும் போட முடியாது. ஆனால் ஈஸி டாஸ்க்கு அப்படி போய் நம்ம இங்கே உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி டாஸ்க்கை நமக்கு கொடுத்தா தான் நம்ம லட்சணம்னா நமக்கே தெரியும். ஸோ கேப்டன்சி டாஸ்க்கை ஜெஃப்ரி வின் பண்ணிட்டாப்புல. இதுக்கு சௌந்தர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களும் ஜெஃப்ரி வின் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஜாக்லின் திருப்பி 2-3 வாட்டி நீ விட்டு கொடுக்குறேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் விட்டு கொடுக்கலங்கிற மாதிரி ஜெஃப்ரி கிட்டையும் கேட்டாங்க. சௌந்தர்யா கிட்டையும் நீ போய் அவன்கிட்ட சொன்னியா, அதனால தான் அவன் விட்டு கொடுக்காம ஜெயிச்சானாங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த டவுட் அடிக்கடி வருதுன்னு புரியல. அவங்க விட்டு கொடுக்கணும் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு புது ரூல் கொடுத்தாப்புல. அதாவது கேப்டனுக்கு கீழே அசிஸ்டன்ட் கேப்டன் ஒருத்தர் வச்சுக்கலாம். அவங்க யாருங்கிறதையும் நீங்க எல்லாரும் கலந்து பேசி முடிவு பண்ணலாங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. ஸோ எல்லாரும் ஒரு மனதாக சேர்ந்து சாச்சனா தேர்வு பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஜாக்லினுக்கு பெருசாக உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் தெலுங்குலாம் கன்ஃபெஷன் ரூமை யூஸ் பண்ணுறதே கிடையாது. வாரம் ஏதாவது ஒரு செட்டப் போட்டு நீ அதை ஊற்றி விடு இதை உடச்சி விடுங்கிற மாதிரி நாமினேஷன்லேயே தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. அங்கே வீக்கெண்ட் எபிசோடை விட நாமினேஷன் எபிசோடுக்கு தான் ஆடியன்ஸ் அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, சீசன் 4 டைம்ல இருந்தே தெலுங்குல இப்படி தான் ஃபயராக போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம தமிழில் தான் ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சத்தியமாக தெரில. பண்ணாங்க, அதாவது தெலுங்குல பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழில் ட்ரை பண்ணியிருக்காங்க சீசன் 2ல். சீசன் 2வை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழில் ஒரு பெஸ்ட் சீசன் ஆஃப் பிக் பாஸ் சொல்லிடலாம் கிரியேட்டிவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்ததுனால சரி இந்த ஆடியன்ஸ்க்கு இது போதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல. அதனால தான் எதுலேயுமே ஆர்வம் காட்டுறது இல்லை. இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா லிவிங் ஏரியாவில் பிளாஸ்மா முன்னாடி சொல்லுங்கிற மாதிரி இல்லாமல் ஆக்டிவிட்டி ஏரியாவில் 2 மேடை மாதிரி போட்டு நாமினேஷன் பண்ணுறவங்க அந்த இன்னொருத்தங்களை அடுத்த மேடையில் நிற்க வச்சு மூஞ்சிக்கு நேராக காரணத்தை சொல்லுங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காப்புல. சரி பரவாயில்ல, ஒரு மேடையாச்சும் போட்டிங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் தாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க மனசில் இருந்த பர்சனல் கிரட்சை அப்படியே கொட்டியிருக்காங்க. அதுலேயும் கிளியராக சொல்லணும்னா அருண் அவருக்கு இன்னும் முத்துமலை இருக்கிற அந்த காண்டு சுத்தமாக போகவே இல்லை. அந்த காண்டை தான் நாமினேஷன் போட்டிருக்காப்புல. அண்ட் முத்துக்கு அதிகமாக சொல்லப்பட்ட காரணம் டீமாக இருக்கும் போது அவர் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சாப்புல. ஆனால் இப்போ இண்டிவிஜுவல் பிளேயர் ஆனதுக்கப்புறமா அவர் எங்கேயுமே அந்த அளவுக்கு பெருசாக அவனோட ஆதிக்கம் தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நானுமே ஃபீல் பண்ணேன். அதாவது டீம் பிளேயாக இருக்கும்போது முத்துக்குமரனோட அந்த ஸ்ட்ராட்டஜி மைண்டு அந்த ப்ளே பண்ணுற விதத்தை பார்த்து நம்மளே ஃபயர் விட்டோம். ஆனால் இப்போ தனித்தனியாக ஆட்டம் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த கடந்த வாரத்தில் அவர் பெருசாக பார்க்க முடியுங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்குது.
அண்ட் அடுத்து வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மஞ்சரியை தான் நாமினேஷன் குத்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வேணுக்குன்னே போய் சண்டை இழுக்கிறாங்க, சண்டை பண்ணுமேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கிற மாதிரி வந்து மஞ்சரியை நாமினேஷனில் போட்டிருக்காங்க. இவங்க சொன்ன ரீசனும் வந்து ஓரளவு கரெக்டு தான். பிகாஸ் மஞ்சரி வந்து பேசும்போதே வந்து அப்படி பேசி போர்ட்ரே பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசிட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறீங்களா அப்படி சொல்கிறீங்களாங்கிற மாதிரி எதை சொன்னாலும் அதை பிடிச்சி ஒரு கட்டன் செய்யணுங்கிறதுக்காக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. என்னோட கேள்வி என்னென்னா, மஞ்சரி பண்ணுற இந்த விஷயத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி நாமினேஷனில் போட தெரிஞ்ச கண்டஸ்டன்ஸ்க்கு ஏன் ரயானை வந்து யாரும் நாமினேஷனில் போடணும்னு யோசிக்கல? ஏன்னா ரயான் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் வயலன்ஸ். டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பசரை அமுக்கிதாப்புல, அதுக்கப்புறமும் போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பாஞ்சவர் தான் ரயன். நியாயமாக பார்த்து அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு ஹோஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்காப்புல. ஸோ அதனால வேண்டி ரோஸ்ட்டு கூட அது ரோஸ்ட்னு சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லி விட்டுருக்காங்க. அதனால தான் அவர் பண்ணுற தப்புங்கிறத உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் யாரும் வந்து உணராதனால தான் அவர் யாரும் பெருசாக நாமினேட் பண்ணல. முத்துக்குமரன் அண்ட் ராணவ் 2 பேர் மட்டும் நாமினேஷன் பண்ணலன்னா ரயான் இந்த வாரம் நாமினேஷனுக்கே வந்திருக்க மாட்டாப்புல. இந்த 2 பேர்லையுமே வந்து ராணா வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவர். ஸோ அவர் வந்து நாமினேட் பண்ணுறாப்புல. ஆனால் முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் சரியாக யோசிச்சு அவர் நாமினேட் பண்ணியிருக்காப்புல. ஏன் அவரை தவிர மற்ற யாருக்கும் மூளையே கிடையாது இந்த வீட்டில். சரி, ரயானை வந்து நாமினேஷனுக்கு போடுறதுக்கு 2 ஓட்ஸ், ஆனால் எந்த தப்புமே வந்து பண்ணாமல் கேமை மட்டும் விளாண்ட ராணாவுக்கு 3 ஓட்டு. எப்படி போகுது பாருங்க. அந்த 3 ஓட்டையும் போட்டது வந்து ரயன், ஜாக்லின் அண்ட் ஜெஃப்ரி. அதே கோவா கேங்கிலேருந்து தான் ராணுவ குத்திருக்காங்க. ஸோ அவங்க பண்ணது தப்புங்கிறது அவங்க உணரல. இது வீக்கெண்ட் எபிசோட்லேயும் நடந்துச்சு. ராணுவ அப்படி பிடிச்சதை தப்பாக தெரிஞ்ச ஜாக்லினுக்கு வந்து ஜெஃப்ரி இப்படி எல்போவில் ஒன்று விட்டான்னு சொன்ன உடனே அதை வந்து சிரித்து பெருமையாக பேசுகிறாங்க. இவங்க பியூர் சோல்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேறு. இவங்க வந்து ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் பிரியங்கா, அவ்வளோதான் சொல்லுவேன். நாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாவோட நாமினேஷன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட உண்மையான அந்த டேலண்ட்டை காட்டின மாதிரி இருந்துச்சு. தர்ஷிகா லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க, அதனால அவங்கள பிடிக்காது கிரிஞ்சுங்கிற மாதிரி வந்து சும்மா இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அவங்க அந்த மாதிரி பண்ணுறது வந்து பிடிக்கல தான், நல்லா இல்லை தான். ஆனால் இந்த நாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க சொன்ன 2 காரணமும் ஆடியன்ஸாக நமக்கு அப்படியே ஃபீல் ஆன காரணங்கள். ஜாக்லின் ஆகட்டும் முத்துக்குமரன் ஆகட்டும் 2 பேருமே வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் முத்து வந்து இன்னும் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. மேபி அவருக்கு கம்ஃபர்டான ஆளுங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் முழுசாகவே ஒரு குரூப்போட கேப்டனாக மாறிட்டாங்க. ஸோ இந்த 2 காரணத்தை சொல்லி தான் வந்து நம்ம தர்ஷிகா வந்து 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிளேயராக பார்த்தா தர்ஷிகா ஒரு செம்ம பிளேயர். இந்த லவ் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க கேமில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டில் கூட அவங்க இருப்பாங்க. ஸோ மற்ற நாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு அவ்வளோ கிடையாது. சொல்லணுமேனு சொல்லியிருக்காங்க. அதில் ரஞ்சித் சார் பண்ண நாமினேஷன்ஸ் தான் வந்து பயங்கரம். அண்ட் நாமினேஷன்ஸ் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் விஜே, விஷால், தீபக், அன்ஷிதா, அருண் அண்ட் கேப்டன் ஜெஃப்ரி இந்த 5 பேரை தவிர மற்ற எல்லாருமே நாமினேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் சாரை தவிர மற்ற எல்லாருமே வந்து அவங்களுக்கான ஒரு பேட்டர்னை வச்சுருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்டைலை வச்சுருக்காங்க, தெரியுறாங்க. அவர் மட்டும்தான் எதுவுமே பண்ணாமல் இருக்கார். ஸோ பெட்டர் நமக்கு பிடிக்காத கண்டஸ்டண்ட்டை வெளியே தூக்கிறத விட விளாடாத ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே தூக்கிடலாம். அவரும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும். இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம எடுக்கிறதுக்காக முடிவு, சேனல் எடுக்கிறது தான் முடிவு. நம்ம ஓட்டு போடுறது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக, டைம் பாஸ்க்காக ஓட்டு போடுறோம். அவங்க யார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க எடுத்து விட்டுருவாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருசாக எந்த கண்டென்ட்டும் இல்லைங்க. ஃபன் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஒரு நம்ம ஸ்டார் மியூசிக்கில் கொடுக்குற மாதிரி பாட்டை காதில் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடி கண்டுபிடிக்கிறோங்கிற மாதிரி. நான் கூட ஏதோ ஃபன் டாஸ்க்கு சும்மா டைம் பாஸ்க்காக கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது ஷாப்பிங் டாஸ்க்குன்னு. ஏன்னா ஷாப்பிங் டாஸ்க்கான உண்டான மரியாதையும் போச்சுட்டு அவங்களால. எனக்கு என்னமோ பாய்ஸ் வர்சஸ் கேர்ளாக இருக்கும் போது டாஸ்க்குக்கெல்லாம் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் கேப்டன்சி ஒரு டாஸ்க்கு, ஹவுஸ் வந்து யாரெல்லாம் எந்தெந்த வேலை பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு டாஸ்க்கு, வீட்டு பணி டாஸ்க், அது போக இந்த பாயிண்ட்ஸை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க்கு, அப்புறமா வீக்லி டாஸ்க் ஒரு டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டாஸ்க்கு போகும். அப்புறம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, நாமினேஷன் ஃப்ரீ ஒரு டாஸ்க்கு. ஸோ டாஸ்க் வந்து வீக் ஃபுல்லாகவே இருக்கும். சும்மா உட்கார முடியாது, அவங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ ஒன்றா ஆனதுக்கு அப்புறமா இந்த டாஸ்க்குக்கெல்லாம் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. வெறும் 2 டாஸ்க் மட்டும் தான். ஒன்று வீக்லி டாஸ்க், அது போக வந்து கேப்டன்சி டாஸ்க்கு. இந்த பாயிண்ட்ஸ் சம்பாதிக்கிற டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி சப்பையாக தான் கொடுத்தாங்க. ஹாஃப் பாயில் போடணும் அண்ட் வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி வந்து குழந்தைத்தனமாக டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் மக்களே. பெருசாக எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லை, இவ்வளோ தான் இருந்துச்சு.
நாளைக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட் வந்து கிடைக்கும். பிகாஸ் ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க் வந்து வீக்லிக்காக கொடுக்க போறாங்க. இந்த டாஸ்க் வந்து இதுக்கு முன்னாடி அல்டிமேட்ல ஒரு வாட்டி, சீசன் 6ல ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 2 சீசன்லயுமே வந்து சண்டை பயங்கரமா போச்சு. இவங்க வந்து சாதாரண டாஸ்க் கொடுத்தா சண்டையில தான் போய் முடிக்கிறாங்க. இது சண்டை டாஸ்க் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.